உங்களை தான் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். ஐந்தாவதாக, தேவன் தமது தெய்வீக குணத்தை, கணத்தை, அந்தஸ்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைக்க அவர் தெய்வமாய் இருக்கிறார். அழைக்கப்பட்ட மனிதனை அப்படியே அவர் பயன்படுத்துவதில்லை. அவனை பல பாதையின் ஊடே நடத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு நல்ல உதாரணம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் சந்தித்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதன் பின்பு அவ்வப்போது விழுந்து போய் விலகி போய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கவில்லை. கேட்டார், கற்றுக்கொண்டார், காத்திருந்தார், பலனடைந்தார், மற்றவர்களை பலப்படுத்துகிறவனார். இன்று உங்களையும் என்னையும் தைரியப்படுத்தி நாம் சோர்வடையும் போது இவ்வார்த்தைகள்னாலே நம்மை திடப்படுத்தி ஊந்து தள்ளி நம்மை முன்னோக்கி கடந்து போக செய்கிற தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் தங்கள் வாழ்வின் அனுபவத்தில் கற்றுக்கொண்டதை அவர்கள் மூலியமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால இதற்கு நாம் கர்த்தரை சோத்தரித்து நாம் உடைக்கப்பட்டதை குறித்து கவலைப்படாமல் தெய்வம் நம்மை அழைத்து பரிசுத்தவான்கள் கை வைத்து ஸ்தானம் எடுக்கும் போது, நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, ஊழியர்கள் தங்கள் கைகளை உங்கள் தலையின் மேல் வைத்து ஜெபித்த நாட்களில் உண்டான அந்த அபிஷேகத்தின் அனலை, அந்த கிருபா வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்கள். அது உங்கள் சபைக்கு பிரயோஜனப்படட்டும். அது பிதாவின் மகிமைக்கு பிரயோஜனப்படுவதற்காக தேவன் தெரிந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்ததான அந்த கிருபைகள்